நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, நாள்தோறும் வத்திக்கான் வானொலியின் நிகழ்ச்சிகளை அருள் ஒளி இணையதளம் வழியாக உங்களுக்கு நாங்கள் ஒளிபரப்புகின்றோம். உங்களுக்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பு சகோதரன் பேசாலை தாஸ். லவ்தேத்து இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை தடம் தந்த தகைமை, விவிலிய தேடல் மற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை. யோனத்தானும் தாவீதும். அந்நாட்களில் தாவீது சவுலிடம் பேசி முடித்தபோது யோனத்தானின் உள்ளம் தாவீதின் உள்ளத்தோடு ஒன்றுபட்டது. யோனத்தான் அவரை தம் உயிரென கருதி அவர் மீது அன்பு கொண்டிருந்தார். அன்று சவுல் தாவீதை தம்முடன் அழைத்து சென்றார். அவருடைய தந்தை வீட்டுக்கு திரும்பி போக இசைவு அளிக்கவில்லை. பின்பு யோனத்தான் தாவீதுடன் உடன்படிக்கை செய்து கொண்டார். ஏனெனில் அவரை தம் உயிரென கருதி அவர் மீது அன்பு கொண்டிருந்தார். யோனத்தான் தான் அணிந்திருந்த மேலங்கியை கழற்றி தாவீதுக்கு கொடுத்தார். அத்துடன் தம் அங்கி, வாள், வில், கச்சை ஆகியவற்றையும் கொடுத்தார். தாவீது சவுல் தம்மை அனுப்பிய இடமெல்லாம் சென்று வெற்றியை கொணர்ந்தார். அதனால் சவுல் அவரை படைத்தலைவராக்கினார். மக்கள் எல்லோரும் மற்றும் சவுலின் அலுவலர்களும் இதை பெரிதும் விரும்பினர். தாவீது பெலிஸ்தியனை கொன்றபின் வீரர்கள் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது இஸ்ரேலின் எல்லா நகர்களிலிருந்தும் பெண்கள் ஆடல் பாடலுடன் அரசர் சவுலை சந்திக்க வந்தனர். அவர்கள் கஞ்சிராக்களோடும் நரம்பிசை கருவிகளுடனும் மகிழ்ச்சி பாடல் எழுப்பினர். அப்பெண்கள் அப்படி ஆடி பாடுகையில், சவுல் 1000 பேரை கொன்றார், தாவீதோ 10,000 பேரை கொன்றார் என்று பாடினார். இந்த வார்த்தைகள் சவுலுக்கு அறவே பிடிக்கவில்லை. அவர் மிகவும் சினமுற்று, அவர்கள் தாவீதுக்கு 10,000 பேர் என்றனர், எனக்கோ 1000 பேர் மட்டுமே என்றனர். அவனுக்கு இன்னும் குறைவாக இருப்பது ஆட்சி ஒன்றுதான் என்று கூறினார். அன்று முதல் சவுல் தாவீதை பொறாமைக்கு. கடந்த வார நமது விவிலிய தேடலில் இறைவனே என்றுமுள்ள ஒளி என்ற தலைப்பில் 36வது திருப்பாடலில் 9 முதல் 12 வரை உள்ள இறைவசனங்களை குறித்து தியானித்து அத்திருப்பாடலை நிறைவுக்கு கொண்டு வந்தோம். இவ்வாரம் 37வது திருப்பாடல் குறித்து தியானிப்போம். பொல்லார் நல்லார் என்று தலைப்பிடப்பட்டுள்ள இத்திருப்பாடல் மொத்தம் 40 இறைவசனங்களை கொண்டுள்ளது. இத்திருப்பாடல் பார்ப்பதற்கு ஒரு மறைவுரை போன்று காட்சியளிக்கின்றது. காரணம், பொல்லாரின் நடவடிக்கைகள் மற்றும் அவர்களின் அழிவு குறித்து அறிவுரை வழங்கும் தாவீது அரசர் நல்லாரின் செயல்பாடுகள், அவர்களுக்கு கிடைக்கவிருக்கும் என்றுமுள்ள கடவுளின் உதவி ஆகியவற்றை குறித்தும் படிப்பினைகளை வழங்குகின்றார். மேலும் இத்திருப்பாடல் நீதிமொழிகள் நூலை நமக்கு நினைவுபடுத்துகின்றது. ஏனென்றால் அதில் கூறப்பட்டுள்ள அறிவுரைகள், நெறிமுறைகள், வழிகாட்டல்கள் யாவும் இத்திருப்பாடலிலும் எடுத்துரைக்கப்பட்டுள்ளன. இறுதியாக, தன் மீது நம்பிக்கை கொண்டுள்ள நல்லார் அனைவரையும் பொல்லாரிடமிருந்து கடவுள் காப்பாற்றுகின்றார் என்றும், நல்லார் கடவுளை மட்டுமே தங்களின் அடைக்கலமாக கொண்டுள்ளதால் ஆண்டவராம் கடவுள் அவர்களை எப்போதும் மீட்கின்றார் என்றும் கூறி இத்திருப்பாடலை நிறைவு செய்கின்றார் தாவீது அரசர். இன்று இத்திருப்பாடலின் முதல் 3 இறைவசனங்களை நாம் தியானிப்பதற்கு எடுத்துக்கொள்வோம். இப்போது அவ்வார்த்தைகளை பக்தி உணர்வுடன் வாசிக்க கேட்போம். தீமை செய்வோரைக் கண்டு மனம் புழுங்காதே, பொல்லாங்கு செய்வோரைக் கண்டு பொறாமைப்படாதே. ஏனெனில் அவர்கள் புல்லைப்போல் விரைவில் உலர்ந்து போவர், பசும் பூண்டைப்போல் வாடிப்போவர். ஆண்டவரை நம்பு,
நலமானதை செய், நாட்டிலேயே குடியிரு, நம்பத்தக்கவராய் வாழ். அன்பர்களே, நல்ல மனம் கொண்ட மன்னர் ஒருவர் இருந்தார். அவர் எப்போதும் நாட்டு மக்களுக்கு நன்மையே செய்ய வேண்டும் என்று எண்ணியவர். அவர் ஒரு நாள் அமைச்சர்கள் 3 அழைத்து நாட்டு நலப்பணிகளை கவனித்துக் கொள்ளும் பொறுப்பையும் அதனை செயற்படுத்துவதற்கான அதிகாரங்களையும் கொடுத்தார். சில ஆண்டுகள் கழித்து மக்கள் நலப்பணிகளில் ஊழல் நடப்பதாக மக்களிடமிருந்து அதிகமான புகார்கள் எழத் தொடங்கின. நமது வயிற்றில் அடித்துவிட்டு 3 அமைச்சர்களும் நன்றாக தின்று கொழுக்கின்றார்களே, மன்னர் நமது நலன்களுக்காக ஒதுக்கும் பணத்தையெல்லாம் இவர்கள் கொள்ளையடிக்கின்றார்களே, இவர்களுக்கு தண்டனை இல்லையா என்று நாட்டு மக்கள் அனைவரும் புலம்பத் தொடங்கினர். இதனை அறிந்த மன்னர் அந்த 3 அமைச்சர்களையும் அழைத்து விசாரித்தார். நான் அப்படி செய்யவே இல்லை, நீங்கள் கொடுத்த பொறுப்பை மிகவும் கண்ணும் கருத்துமாக செய்கிறேன் என்று ஒவ்வொருவரும் கூறத் தொடங்கினர். இதை கேட்டதும் தவறு நடந்திருக்கின்றது, ஆனாலும் 3 கெட்டவர் யார் நல்லவர் யார் என்பதை அறிய விரும்பினார் மன்னர். மறுநாள் 3 அழைத்த மன்னர், உங்களுக்கு களப்பணிகள் தர விரும்புகின்றேன். இப்போது உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு சாக்கு கொடுக்கப்படும். அதை எடுத்துக்கொண்டு நமது நாட்டின் எல்லைப்புறத்திலுள்ள காடுகளுக்கு சென்று பழங்கள், காய்கறிகள், கிழங்குகள் போன்றவற்றால் நிரப்பிக் கொண்டு வாருங்கள் என்றார். உடனே தங்களுக்கு கொடுக்கப்பட்ட சாக்குகளை வாங்கிக் கொண்டு காடுகளுக்கு போய் மன்னர் கூறியவாறே செய்யத் தொடங்கினர். அப்போது முதலாமவர் நேரிய மனதுடன் அவருடைய சாக்கில் முழுமையாக பழங்கள், காய்கறிகள், கிழங்குகள் கொண்டு நிரப்பினார். இவருக்கு தனது வேலையை செய்து முடிக்க 1 நாள் ஆயிற்று. மற்ற 2 மிக பெரும் ஊழல் செய்து மக்களுக்கு தீமையை விளைவித்தவர்கள். அது மட்டுமன்றி அரண்மனைகளில் சொகுசாக வாழ்ந்து பழகியவர்கள். ஆகவே அவர்களுக்கு அந்த வேலை மிகவும் கடினமாக இருந்தது. மன்னர் இந்த சாக்கை திறந்தா பார்க்கப் போகின்றார் என்று அவர்கள் நினைத்தனர். அதனால் 2ஆமவர் தன்னுடைய சாக்கில் 3/4 பகுதிக்கு அழுகிய பழங்கள், காய்கறிகள், கிழங்குகளையும் மேல் பகுதியில் சில நல்ல பழங்களையும் கொண்டு நிரப்பி அரை நாளில் தனது வேலையை முடித்துவிட்டார். 3ஆமவரோ தனது சாக்கில் காய்ந்த சருகுகளை கொண்டு நிரப்பி சில மணித்துளிகளிலேயே மன்னரிடம் கொண்டு வந்து விட்டார். அப்போது அமைச்சர்கள் 3 அவர்கள் கொண்டு வந்த சாக்குகளுடன் பாதாள சிறையில் அடைத்து விட்டார் மன்னர். 3ஆமவர் உணவின்றி ஒரு சில நாட்களிலேயே மரணமடைந்து விட்டார். 2ஆமவர் சில நாட்களே தாக்குப்பிடித்த நிலையில் இறந்துவிட்டார். தன் செயல்களில் உண்மையாக நடந்து கொண்டதால் தான் சேகரித்த உணவுப் பொருட்களை உண்டு பல நாள் உயிர் வாழ்ந்தார் முதலாமவர். அவரை அழைத்த மன்னர், நீர்தான் ஊழல் செய்யாத உத்தமர், நல்லவர் என்று புகழ்ந்து அவருக்கு உயர் பதவி வழங்கி அவரை தனது அருகில் வைத்துக் கொண்டார். இதை அறிந்து நாட்டு மக்கள் அனைவரும் பொல்லாரை அழித்து நல்லாரை காப்பாற்றிய மன்னரை போற்றானவர்களே, இன்றைய நம் சமுதாயத்திலும் நடப்பதும் இதுதானே? பொல்லாத பயலுக இவ்வளவு அநியாயம் பண்ணுறான்களே, இவனுங்களுக்கெல்லாம் ஒரு கேடும் வரமாட்டங்குதே. பாவி பயலுக அப்படியே குத்துக்கல்லாட்டம் இருக்கிறான்களே. கடவுள் இப்படிப்பட்டவர்களை ஒன்னும் செய்ய மாட்டேங்கிறாரே, கேட்க மாட்டேங்கிறாரே என்றெல்லாம் பொல்லாரை குறித்து அழுது புலம்பி அங்கலாய்க்கின்றோம். அதே வேளையில் பொல்லாரை குறித்து வீணாக கவலைப்பட்டு நமது விசுவாச வாழ்வை நாம் இழந்துவிடக் கூடாது என்பதை வீட்டிலுள்ள முதியோரும் அருள் தந்தையர்களும் ஆன்மீக வழிகாட்டிகளும் நமக்கு அறிவுறுத்தி உள்ளதையும் இக்கணம் நினைவு கூறுவோம். இதைத்தான் இன்று நாம் சிந்திக்கும் இந்த திருப்பாடலின் இறைவார்த்தையிலும் எடுத்து காட்டுகின்றார் தாவீது அரசர். மேலும் அவர்கள் இழைத்த தீங்கை அவர்கள் மீதே திரும்பி விழச் செய்வார். அவர்கள் செய்த தீமையின் பொருட்டு அவர்களை அழிப்பார். நம் கடவுளாம் ஆண்டவர் அவர்களை அழித்தே தீர்வார் என்றும், பொல்லார் புல்லை போன்று செழித்து வளரலாம், தீமை செய்வோர் அனைவரும் பூத்து குலுங்கலாம், ஆனால் அவர்கள் என்றும் அழிவுக்கு உரியவரே என்றும், அவர்கள் எவ்வளவு விரைவில் ஒழிந்து போகிறார்கள், அவர்கள் திகில் பிடித்தவர்களாய் அடியோடு அழிந்து போகிறார்கள் என்றும் பொல்லாரின் பேரழிவு குறித்து வேறு சில திருப்பாடல்களிலும் எடுத்துரைக்கின்றார் தாவீது அரசர். மேலும் பொல்லாரின் குடி வேரோடு அழியும், நேர்மையாளரின் குடும்பம் தழைத்தோங்கும் என்றும், ஆண்டவரின் வழி நல்லார்க்கு அரணாகும், தீமை செய்வோர்க்கோ அது அழிவை தரும் என்றும்
நீதிமொழிகள் நூலும் நமக்கு எடுத்துரைக்கின்றது. இதன் காரணமாகவே தீமை செய்வோரை குறித்து மனவருத்தம் அடையாதே, அவர்கள் மீது பொறாமை கொள்ளாதே. காரணம், அவர்கள் புல்லையும் பூண்டையும் போல வாடிவிடுவர் என்று எடுத்துக்காட்டும் தாவீது அரசர், ஆண்டவரை நம்பு, நலமான காரியங்களைச் செய் என்றும் நம்மை அறிவுறுத்துகின்றார். ஆகவே அன்புக்குரியவர்களே, நமது அன்றாட வாழ்வில் நம்மை சுற்றி நிகழும் பொல்லாரின் அட்டுழியச் செயல்களை நினைத்து வருத்தமடையாமல், பதற்றமடையாமல், பொறாமை கொள்ளாமல் அவற்றை கடவுளிடம் ஒப்புக்கொடுத்து மன்றாடுவோம். ஆண்டவரை நம்புவோம். நம்மை சுற்றி உள்ளோருக்கு நம்பத்தக்கவராய் வாழ்வோம். அதற்கான அருள்வரங்களுக்காக ஆண்டவரத்தக்கவராய் வாழ்வோம் என்ற தலைப்பில் இன்றைய விவிலிய தேடல் நிகழ்வை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். அருள்பணித்துவமானவர்கள் அர்ப்பண வாழ்விற்கு அழைக்கப்பட்ட இருபால் துறவியர், ஆண் பெண் பொதுநிலையினர் யாவரும் ஒன்றிணைந்து கிறிஸ்தவ சமூகங்கள் நற்செய்தியின் அடையாளங்களாகவும் நம்பிக்கையின் பட்டறைகளாகவும் மாற உதவும் ஒரு கல்வி சமூகத்தை கனவு காண உங்களை அழைக்கின்றேன் என்று கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. மார்ச் 2 திங்களன்று அப்புலியன் மற்றும் கலாப்பிரியன் இறையியல் நிறுவனங்களின் குழுமத்தினருக்கு திருப்பிடத்தில் வழங்கிய உரையில் இவ்வாறு கூறிய திருத்தந்தை, அவர்களின் அர்ப்பணத்திற்காகவும் தாராளமான பணிகளுக்காகவும் நன்றி தெரிவித்துக் கொண்டார். இறையியலாளர்கள் மற்றும் மாணவர்கள் நற்செய்தியை அறிவிக்கும் பணியில் துணிவு, ஒன்றிப்பு மற்றும் வெளிப்படைத்தன்மையை தழுவிக்கொள்ளுமாறு வலியுறுத்திய திருத்தந்தை, அவர்களின் பணியை பாதுகாப்பான துறைமுகங்களில் தங்குவதற்கு பதிலாக திறந்த கடலில் பயணிப்பதுடன் ஒப்பிட்டு காட்டினார். இறையியல் கல்வி படிப்புடன் மட்டும் நின்று விடாமல் நற்செய்தி அறிவிப்புக்கு பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட திருத்தந்தை, கத்தோலிக்கர்கள் திறந்த கடலுக்கு பயப்பட வேண்டாம் என்று கூறி ஊக்குவித்த முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் வார்த்தைகளை அவர்களுக்கு எடுத்து காட்டினார். கடவுளின் மறை உண்மையை பற்றிய புரிதலை ஆழப்படுத்துதல் மற்றும் சமகால சமூகத்தில் நற்செய்தியை அறிவிக்க புதிய மொழிகள் மற்றும் அணுகுமுறைகளை ஆராய்தல் என இறையியல் உருவாக்கத்தை 2 திசைகளில் நகரும் ஒரு துடிப்பான பயணம் என்று விவரித்தார் திருத்தந்தை. இறையியல் என்பது வல்லுநர்களுக்கு மட்டுமே சொந்தமானது அல்ல, மாறாக திரு அவையின் பணிக்கும் விசுவாசத்தில் வேரூன்றிய கலாச்சார மற்றும் சமூக ஈடுபாட்டை வளர்ப்பதற்கும் அடிப்படையானது என்று சுட்டிக்காட்டினார் திருத்தந்தை. பிப்ரவரி 27 வெள்ளிக்கிழமை சிவகங்கை மறைமாவட்டத்தின் திருவரங்கம் பங்கின் முதல் பங்கு தந்தையாக 20 ஆண்டுகள் பணி செய்து திரு இருதய ஆண்டவருக்கென ஓர் ஆலயம் கட்டி இந்த கிராமத்தை உருவாக்கியவரான ஸ்டீபன் லெபோர்த் என்ற இயற்பெயர் கொண்ட முடியப்பர் சுவாமி அவர்களின் நினைவு நாளை பங்கு இறைமக்கள் நன்றி உணர்வோடு கொண்டாடினர். தங்கள் கிராம வளர்ச்சிக்கும் இறை நம்பிக்கைக்கும் அடித்தளமிட்ட பிரான்ஸ் நாட்டில் பிறந்து இயேசு சபை குருவாக இம்மண்ணிற்கு வந்து இறைப்பணி செய்த முடியப்பர் சுவாமி அவர்களின் மீது கொண்ட நன்றி உணர்வால் ஒவ்வொரு ஆண்டும் இறந்த அனைத்து ஆன்மாக்கள் நினைவு நாளன்று அவரது கல்லறை முன் கூடி ஜெபிக்கின்றனர். மேலும் தங்களின் குடும்பத்தில் இறந்தவர்களுக்காக ஒப்புக்கொடுக்கும் திருப்பலியில் முதல் பெயராக முடியப்பர் சுவாமி அவர்களின் பெயர் இடம்பெறுகிறது. இந்நிலையில் கடந்த ஆண்டு அவருக்கு ஒரு நினைவகம் கட்டப்பட்டதை அடுத்து ஒவ்வொரு ஆண்டும் அவரது நினைவு நாளான பிப்ரவரி 25ஆம் நாள் அவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக விழா கொண்டாடுகின்றனர். இந்த ஆண்டு கடந்த புதன்கிழமையன்று இந்த விழாவினை 2வது ஆண்டாக அக்கிராம மக்கள் கொண்டாடி மகிழ்ந்தனர். இவ்விழாவில் திருவரங்கம் பங்கின் மூத்த அருள் பணியாளரான இயேசு சபையை சார்ந்த அருள் தந்தை அருள், பங்குத்தந்தை அருள் பணியாளர் MR ஜேசு, அருள்பணி சகாயம் உதவி பங்குத்தந்தை அருள்பணி பிரான்சிஸ் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். உள்ளூர் மயமாக்கல் குறித்த வாக்குறுதிகள் அளிக்கப்பட்ட போதிலும் மனிதாபிமான உதவிகள் தொடர்பான முடிவெடுக்கும் அதிகாரமும் கட்டுப்பாடும் இன்னும் அனைத்துலக அமைப்புகளிடமே குவிந்துள்ளதாக ஐரோப்பிய காரித்தாஸ் அமைப்பின் புதிய அறிக்கை ஒன்று எச்சரித்துள்ளது. மனிதாபிமான நடவடிக்கைகளில் உள்ளூர் தலைமையை மேம்படுத்துதல் என்ற தலைப்பிலான அந்த அறிக்கை உள்ளூர் அமைப்புகளால் முன்னெடுக்கப்படும் முயற்சிகளுக்கான ஆதரவு சீரற்றதாகவும் போதுமானதாக இல்லாமலும் இருப்பதை சுட்டிக்காட்டி உள்ளதுடன் குறிப்பாக உலகளாவிய நிதி நெருக்கடிக்கு மத்தியில் இந்நிலை நிலவுவதாகவும் தெரிவித்துள்ளது.
உள்ளூர் அமைப்புகள் இன்றும் பெரும்பாலும் திட்டங்களை செயல்படுத்துபவைகளாக மட்டுமே உள்ளன என்றும், முக்கிய முடிவுகள், ஆதாரங்கள் மற்றும் இடர்பாடுகள் அனைத்தும் அனைத்துலக அமைப்புகளின் ஆதிக்கத்திலேயே உள்ளன என்றும் அதன் அறிக்கை எடுத்துக்காட்டியுள்ளது. மத்திய கிழக்கில் வன்முறை மிக கடுமையாக அதிகரித்துள்ளதை தொடர்ந்து ஈரானில் உள்ள 2 பள்ளிகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களில் 100க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கொல்லப்பட்டுள்ளதை அடுத்து குழந்தைகள் மற்றும் பொதுமக்களின் உள்கட்டமைப்புகளை பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தை சேவ் த சில்ட்ரன் எனப்படும் உலகளாவிய குழந்தைகள் நல அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. மிகவும் குறிப்பாக குழந்தைகளின் உயிர் மற்றும் நல்வாழ்விற்கு ஏற்படும் ஆபத்துக்களை குறைக்க போரை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று அந்த அமைப்பு வேண்டுகோள் விடுத்துள்ளது. ஈரான் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள அனைத்து தரப்பினரும் பதற்றத்தை குறைத்து பொதுமக்களையும் குழந்தைகளையும் பாதுகாக்க முயற்சிகள் எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளது. இவ்வமைப்பு ஏறக்குறைய 110 நாடுகளில் செயல்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. வணக்கம். இதுவரையும் நீங்கள் செவியுற்றது வத்திக்கான் வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள். மீண்டும் மற்றொரு வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு விடைபெற்றுச் செல்வது உங்கள் அன்பின் பேசாலை தாஸ்.